வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சரை சந்தித்த கஜேந்திரகுமார் எம்பி தலைமையிலான அணி தீர்வு குறித்து ஆலோசனை. நன்மை செய்பவர்கள் விமர்சிக்கப்படுகின்றார்கள், விமர்சனம் செய்பவர்களுக்கு தகுதி இருக்கிறதா? வடக்கு ஆளுநர் கேள்வி. யாழில் காணிகளை விடுவிப்பது தொடர்பில் எடுக்கப்பட்ட முக்கிய தீர்மானம். யாழ்ப்பாண கோட்டையில் தொல்லியல் திணைக்களம் மீண்டும் அடாவடி. அனர்த்த நிவாரணம் வழங்கலில் என்பிபி உறுப்பினர்கள் தலையீடு. மானிப்பாய் பிரதேச சபை அமர்வில் குழப்பம். சிங்கள மகா வித்தியாலயத்தில் உள்ள இராணுவத்தை வெளியேற்றிவிட்டு விளையாட்டரங்கை அமையுங்கள். இந்திய தூதுவருடன் பேச தமிழ் கட்சிகள் தீர்மானம். சமஷ்டி தீர்வுக்கு ஆதரவு கோரவும் திட்டம். பரந்தன் இரசாயன தொழிற்சாலை 2026 மீள திறக்கப்படும். பூர்வாங்க பணிகள் ஆரம்பம். தையிட்டி திஸ்ஸ விகாரை தேரருக்கு உயரிய அதிகாரம். போராட்டத்தின் போது தெரிவித்த கருத்து. தமிழ் மக்களின் ராஜதந்திர நகர்வுகளில் பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய விடயம். இந்திய துணை தூதுவருடன் நகரசபை உறுப்பினர்கள் உத்தியோகபூர்வ சந்திப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சென்னையில் உள்ள தலைமை செயலகத்தில் இன்று வியாழக்கிழமை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய பேரவையினர் சந்தித்து பல்வேறு விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடினர். இந்த சந்திப்பில் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போன ஐங்கரநேசன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன், அக்கட்சியின் உத்தியோகபூர்வ பேச்சாளர் சட்டத்தரணி சுகாஸ் கனகரத்தினம், கொள்கை பரப்பு செயலாளர் சட்டத்தரணி நடராஜா காண்டீபன், தேசிய அமைப்பாளர் தானா சுரேஷ் ஆகியோர் பங்கேற்றிருந்தார்கள். சந்திப்பின் போது தமிழ் தேசிய பேரவையினரால் இலங்கை அரசின் மீது அழுத்தங்களை பிரயோகித்து ஏக்கிய ராட்சிய அரசமைப்பு நிறைவேற்றப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும், புதிய அரசு உருவாகவுள்ள புதிய அமைப்பில் தமிழ் தேசத்தின் தனித்துவமான இறைமையின் அடிப்படையில் சுயநிர்ணய உரிமையை அனுபவிக்கக்கூடிய சமஷ்டி முறைமை உருவாக்கப்படுவதனை உறுதிப்படுத்துவதற்கு தமிழக அரசு இந்திய மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டனர். மேலும் பொருளாதார ரீதியாக பாரிய பின்னடைவை சந்தித்துள்ள இலங்கை அரசு இந்தியாவின் பங்களிப்பின்றி வளர்ச்சியடைய முடியாது. தமிழகத்தோடு பொருளாதார ரீதியில் நெருக்கமான உறவையும் தொடர்பாடலையும் உருவாக்காமல் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி என்பது பாரிய சவாலாகவே இருக்கும். இதன் பின்னணியில் இலங்கையின் மீது கணிசமான அழுத்தத்தை ஏற்படுத்தி தமிழர்கள் விரும்பும் தீர்வை இந்தியாவினால் சாத்தியமாக்க முடியும் என்றும் தமிழ் தேசிய பேரவையினர் தெரிவித்தனர். நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருக்கும் தமிழக மீனவர்களின் எல்லை தாண்டும் பிரச்சனையை இலங்கை அரசு தனக்கு வாய்ப்பாக பயன்படுத்தி தமிழகத்தையும் ஈழத்தமிழர்களையும் நிரந்தர பகையாளிகளாக மாற்றும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றது என்றும், இதனை வாய்ப்பாக பயன்படுத்தி இந்திய நிலங்களுக்கு முரணான வெளிச்சக்திகள் இலங்கையில் காலூன்றி வருகின்றன என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். எல்லை தாண்டிய மீன்பிடியை கட்டுப்படுத்தி இப்பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை காண தமிழக அரசு தலையிட வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர். சந்திப்பின் முடிவில் தமிழ் தேசிய பேரவையின் சார்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் புதிய அரசமைப்பு தொடர்பாகவும் தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டும் பிரச்சினை தொடர்பாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் தனித்தனியாக கோரிக்கை கடிதங்களை கையளித்தார். முதலமைச்சரின் சந்திப்பின் பின்னர் ஏனைய கட்சிகளின் தலைவர்களையும் விரைவில் சந்திக்கவிருப்பதாக தமிழ் தேசிய பேரவையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த சந்திப்பின் போது இந்திய நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான தொல் திருமாவளவனும் கலந்து கொண்டிருந்தார். இலங்கையிலே இருந்து வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சிகளுடைய ஒரு கூட்டாக இன்றைக்கு முதலமைச்சர் அவர்களை சந்திக்கிறதுக்கு திருமாவளவன் அண்ணன் அவர்களுடைய உதவியோடு நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம். அந்த வகையிலே நான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவரும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் உடைய பொதுச் செயலாளரும் தமிழ் தேசிய பேரவையினுடைய தலைவராகவும் இருக்கிறேன். எங்களுடைய தூதுக்குழுவிலே ஈழத்தில் இருந்து 6 தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். என்னுடைய பெயர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். தமிழ் தேசிய பசுமை இயக்கத்துடைய தலைவர் திரு ஐங்கரநேசன் அவர்களும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய பொதுச் செயலாளர் திரு செல்வராஜா கஜேந்திரன் அவர்களும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தேசிய அமைப்பாளர் திரு தர்மலிங்கம் சுரேஷ் அவர்களும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய உத்தியோகபூர்வமான பேச்சாளர் சட்டத்தரணி சுகாஷ் அவர்களும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய
கொள்கை வகுப்பு செயலாளர் சட்டத்தரணி காண்டிபன் அவர்களும் வந்த நாங்கள் திரு முதலமைச்சர் அவர்களை சந்தித்ததிலே முக்கியமாக வலியுறுத்தின 3 விடயங்களை உங்களிடம் சொல்லலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் அவர்களிடம் ஒரு மகஜர் ஒன்றையும் வழங்கியிருக்கிறோம். முதல் கட்டமாக கடந்த 16 வருஷமாக, அதாவது இலங்கையிலே ஆயுத போர் மௌனிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு 16 வருடங்களாக தொடர்ந்தும் ஈழத்தமிழர்களுடைய தாயகம் பறிபோய் கொண்டிருக்கின்றது. வடகிழக்கிலே தமிழர்களுடைய அடையாளம் இல்லாமல் செய்யப்பட்டு திட்டமிட்ட வகையிலே சிங்கள குடியேற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. கலாச்சாரம் திட்டமிட்டு மாற்றியமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எத்தனையோ ஆயிர கணக்கில் வயது பழமை வாய்ந்த சைவ கோயில்கள், ஆலயங்கள் இடிக்கப்பட்டு பௌத்த விகாரிகளாக மாற்றியமைக்கப்படுகின்றன. எங்களுடைய நிலங்கள் பறிபோய் கொண்டிருக்கின்றன. சிங்கள குடியேற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எங்களுடைய சனத்தொகையினுடைய வீதாசரம் திட்டமிட்டு குறைக்கப்படுகின்றது. எங்களுடைய மக்களுடைய பொருளாதாரம் தக்க வைக்க முடியாத அளவுக்கு நசுக்கி அந்த மக்கள் வெளியேறி வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய ஒரு இடத்துக்கு திட்டமிட்டு ஸ்ரீலங்கா அரசு உருவாக்கி கொண்டிருக்கின்றது. இது அனைத்துமே அங்கு தமிழ் மக்களுக்கு வடகிழக்கிலே எங்களுடைய மாநிலத்திலே நாங்கள் எங்களே ஆள முடியாத, நாங்கள் எந்த விதமான முடிவையும் எடுக்க முடியாத ஒரு மிகவும் பலவீனமான ஒரு நிலையில இருக்கிற காரணத்தினால தான் இது அனைத்தும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நிலைமை 87ஆம் ஆண்டுக்கு முதல் இலங்கை சுதந்திரம் பெற்று எத்தனையோ தசாப்தங்கள் உடைய அனுபவத்தின் பிரகாரம் நடைபெற்று கொண்டிருந்த காரணத்தினால்தான் இந்தியா 87ல் தலையிட்டு இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தை தமிழர்களுக்கு ஒரு தீர்வு வழங்க வேணும் என்ற பெயரில் கைச்சாத்து. ஆனால் இலங்கை அரசு அந்த தீர்வுக்குரிய அம்சங்களை மிக கட்டித்தனமாக இலங்கையினுடைய மிக இறுக்கமான ஒற்றையாட்சி முறைமைக்குள்ளே, அரசியலமைப்பினுடைய ஒற்றையாட்சி முறைமைக்குள்ளே கொண்டு செருகி முடக்கினது. அதனால தமிழ் மக்களுக்கு இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஊடாகவும் இந்தியா விரும்பி தமிழர்களுக்கு அதிகாரங்களை வழங்குவணும் என்று விரும்பி கொண்டு வந்த 13ஆம் திருத்தத்தை முடக்கி அதை தோல்வியடைய வச்சது. இதுதான் கடந்த 38 வருட வரலாறு. இந்திய இலங்கை ஒப்பந்தம் கைச்சாத்திரப்பட்டும் தமிழ் பிரதேசங்களை காப்பாற்ற முடியாத நிலைமை இன்றைக்கு வேகமாக தீவிரமடைந்து கொண்டு வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாங்கள் முதலமைச்சர் அவர்களை சந்தித்து நாங்கள் கேட்டுக்கொண்டது, இந்தியா இலங்கை ஒப்பந்தத்திலே தமிழர்களுக்கு தீர்வண்ட விடயங்கள் வலியுறுத்தப்பட்டிருக்கிறதை நாங்கள் அனுபவிக்கிறதாக இருந்தால், இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பிரகாரம் இலங்கை இலங்கையினுடைய அரசியல் அமைப்பு ஒரு ஒற்றையாட்சி முறைமையில இருந்து நீக்கி அது ஒரு சமஷ்டி ஆட்சி முறையாக, கூட்டாட்சி முறையாக மாற்றி அமைக்கப்படணும். அப்படி மாற்றி அமைக்கப்பட்டால் மட்டும்தான் தமிழர்களுக்கு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பிரகாரம் வர வேண்டிய அதிகாரங்கள் சேரும். அல்லாவிட்டால் அது வெறுமனே ஒரு மாயையாக மட்டும்தான் தொடர்ந்து 38 வருஷமாக இருந்ததை போன்று எதிர்காலத்திலும் இருக்க போகின்றது. அவ்வகையான ஒரு நிலைமை நீடித்தால் ஈழத்தமிழர்களுடைய வடகிழக்கில், இலங்கை தீவில் இருக்கக்கூடிய வடகிழக்கு தமிழர் உடைய தாயக நிலப்பரப்பை காப்பாற்ற முடியாத நிலைமை உறுதிப்படுத்தப்படும். இந்த கோரிக்கையை தான் நாங்கள் விசேஷமாக முன்வைத்திருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கத்தக்கதாக இன்றைக்கு ஆட்சியிலே இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி அனுரகுமார திசாநாயக்கருடைய அரசாங்கம் தமிழ் மக்களுடைய ஆணையை பெற்றிருப்பதாக, தாங்கள் தமிழ் மக்களுடைய ஆணையை நேரடியாக பெற்றிருப்பதாக பொய்யை கூறிக்கொண்டு இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒற்றையாட்சி முறைமைக்கும் விட ஒரு மிக மோசமான ஒரு அரசியலமைப்பு ஒன்றை கொண்டு தமிழர் மீது திணிப்பதற்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வகையான ஒரு சூழலில் தான் நாங்கள் அவசரமாக தமிழகத்துக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து அவருடைய தலைமையிலே இந்த முயற்சிகள் முறியடிக்கப்பட வேணும் என்று நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அவருடைய பங்களிப்பு, அவருடைய நிலைப்பாடு என்றது மத்திய அரசு, டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய அரசுடைய நிலைப்பாட்டை மாற்றியமைப்பதற்கும்
தமிழர்களுக்கு ஒரு பலமான ஒரு ஒரு நிலைமையை ஏற்படுத்துவதற்கும் நிச்சயமாக உதவும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அந்த சந்திப்பை மேற்கொண்டாங்கள். இரண்டாவது விடயமாக அந்த தீர்வு திட்டம் ஒற்றையாட்சி அல்லாத ஒரு சமஷ்டியாக அமைய வேண்டும். அதையும் தெளிவாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் வலியுறுத்த வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டிருந்தோம். மூன்றாவது விடயமாக உங்களுக்கு தெரியும், தமிழகத்திலே இருக்கக்கூடிய மீனவர்களுக்கும் ஈழத்திலே இருக்கக்கூடிய, குறிப்பாக வடகிழக்கிலே இருக்கக்கூடிய மீனவர்களுக்கும் இடையிலே பாரிய பிரச்சனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதாலே ஈழத்திலே இருக்கக்கூடிய மீனவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள், தமிழகத்திலே இருக்கக்கூடிய மீனவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் அந்த இலங்கையினுடைய கடற்பரப்புகளே நுழைகின்ற பொழுது அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களுடைய படகுகள் பறிக்கப்பட்டு அவர்கள் இறுதியில எல்லாத்தையும் இழந்து திருப்பி அனுப்பப்படுகின்றார்கள். அவை இந்த பிரச்சனை உண்மையிலே இரண்டு தமிழ் தரப்புகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துறதை தவிர எந்த விதமான நன்மையும் ஏற்படுத்துறதாக இல்லை. இதிலே லாபம் தேடுறது முழுக்க ஸ்ரீலங்காவுடைய அரசாங்கம். ஏனென்றால் கடந்த காலங்களிலே தமிழர்களுக்கு, ஈழத்தமிழர்களுக்கு பக்கபலமாக தொப்புள்கொடை உறவுகளாக மிக பலமாக இருந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் இடையிலே மோதல் நிலைமையை ஊக்குவிக்கிற வகையில தான் அவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் இருந்திருக்கின்றது. இந்த நிலைமை போன கிழமை பல மடங்கு மோசமடைந்திருக்கின்றது. போன கிழமை தாயகத்திலே ஒரு போராட்டம், பாரிய போராட்டம் ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மீனவர்கள் இந்திய துணை தூதரகம், யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இந்திய துணை தூதரகத்துக்கு எதிராக அங்கு மேற்கொண்டவை. அந்த போராட்டத்துடைய பின்னணியில தேசிய மக்கள் சக்தியுடைய அரசாங்கத்துடைய முகவர்களும் அதில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த அரசாங்கத்துடைய ஒரு முகவர் பேட்டி கொடுக்கின்ற பொழுது அவர் அதில் தெளிவாக கூறியிருந்தார், யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய துணை தூதரகத்தை அவர்கள் இடித்து அதில் இருந்து அகற்ற வேண்டும் என்றும், அதுக்கு பதிலாக சீனாவுடைய தூதரகத்தையும் அமெரிக்காவுடைய தூதரகத்திலையும் யாழ்ப்பாணத்தில் கொண்டு நிறுவுவதுதான் இதுக்கு அனைத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரே தீர்வு என்ற கருத்தை ஒட்டி அவர் பேசியிருந்தார். அப்ப இது எங்களுக்கு இடையிலே நடைபெறுகின்ற இந்த பிரச்சனை வெளி வல்லரசுகள் நுழைந்து பிரித்தாள்றதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிற என்ற ஒரு விடயமும் நாங்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் சுட்டி காட்டியிருந்தோம். ஆகவே இந்த பிரச்சனை தீர்த்து வைப்பதற்கு அவருடைய ஏற்பாட்டில் அவசரமாக இரு பாதிக்கப்படுகின்ற மீனவ சமூகங்களையும் கொண்டு இந்த பேச்சுவார்த்தைகளில் அவர் ஈடுபடுவோனும், மத்திய அரசையும் இதில் உள்வாங்கி செயல்படுவோனும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். நாங்கள் அதையும் அவர் பரிசீலிப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். எல்லாத்துக்கும் மேலாக இந்த சந்திப்பு நாங்கள் தமிழகத்திலே நாங்கள் செய்ய விரும்புகின்ற எங்களுடைய உரையாடல்களுக்கு முக்கியமாக உதவி செய்த திருமாவண்ணன் அவர்களுக்கு நான் கட்டாயம் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர் ஐங்கரநேசன் அவர்களுடைய ஏற்பாட்டிலே நடந்த ஒரு நிகழ்வுக்கு யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்த பொழுது அவர்களை சந்திக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த இடத்துல நாங்கள் இந்த நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஈழத்தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய மிகவும் ஆபத்தான நிலைமையை விளங்கப்படுத்தின பொழுது அதிலே அவர் உடனடியாக அக்கறை எடுத்து முதலமைச்சருடைய பேசி இந்த சந்திப்பை ஏற்படுத்தினதுக்கு எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் இது ஒரு திருப்பு முனையாக நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் ஈழத்திலே தமிழர்கள் இன்றைக்கு தமிழகத்துடைய தலைவர்கள் அமைதியாக இருக்கிறதால, ஏதோ ஒரு காரணத்திலாக எங்களுக்கு இடையில ஒரு இடைவெளி ஒன்று உருவாக்கப்பட்ட ஒரு நிலைமை காட்டப்படுறதால நாங்கள் உண்மையிலே மிகவும் மோசமாக பாதிப்பு அடைந்து கொண்டிருக்கிறோம். அது ஈழத்து தமிழர்கள் தான் அழிஞ்சு கொண்டிருக்கிறார்கள்.
ஆகவே அந்த நிலைமை 70 மில்லியன் தமிழர்கள் தமிழகத்தில் இருந்து கொண்டு அந்த நிலைமையை நாங்கள் தொடர்ந்தும் அனுமதிக்க முடியாது. அதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டே ஆகணும். எங்களுக்கும் தமிழகத்துக்கும் கடந்த காலங்களில் இருந்த மிகவும் இறுக்கமான உறவு தொடர்ந்தும் கட்டாயம் பேணப்படணும் என்றுதான் ஈழத்தமிழர்களுடைய அசைக்க முடியாத விருப்பமும் நம்பிக்கையும். அந்த முயற்சிக்கு இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்ததற்கு திருமானனுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். மற்ற தலைவர்களையும் இருந்து சந்திக்கிறோம் சார். இது தொடர்பாக பிற கட்சி நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி பிரதிநிதிகளையும் நாங்கள் சந்திக்கிறதுக்கு முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அந்த ஒரு குறுகிய காலக்குள்ளே நாங்கள் அந்த சந்திப்புகளை மேற்கொள்ள இருக்கின்றோம். அதுவும் கணிசமான வெற்றி அளிக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். எமது சமூகத்தில் நல்ல விடயங்களை முன்னெடுப்பவர்களும் நன்மை செய்பவர்களுமே அதிகமாக விமர்சனங்களுக்கு உள்ளாகின்றார்கள். அத்தகைய விமர்சனங்களை முன்வைப்பவர்களுக்கு அதற்கான தகுதி இருக்கிறதா என்ற கேள்வியும் எழுகின்றது. இவ்வாறு வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் ராமநாதன் கல்லூரியின் நிறுவனர் தினமும் லேடி ராமநாதனின் உருவச்சிலை திறப்பு விழாவும் பரிசளிப்பு விழாவும் யாழ்ப்பாணம் ராமநாதன் கல்லூரியில் இன்று வியாழக்கிழமை நடைபெற்றது. கல்லூரியின் அதிபர் அம்பிகை சிவஞானம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஆளுநர் இதனை தெரிவித்துள்ளார். எமது சமூகத்தில் ஆழமாக வேரூன்றியுள்ள எதையும் எதிர்க்கும் மனப்பாங்கில் மாற்றம் ஏற்பட வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும். அதிகாரிகளிடம் காணப்படும் எதிர்மறையான போக்குகளும் இந்த சமூக மனோநிலையின் வெளிப்பாடேயாகும். எனவே எதிர்காலத்தில் உயர் பதவிகளை அலங்கரிக்கவுள்ள மாணவர்களாகிய நீங்கள் இந்த எதிர்மறை வட்டத்திலிருந்து வெளியேறி நேரிய சிந்தனை உள்ளவர்களாக உங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். வீட்டுக்கு அடுத்தபடியாக நல்லொழுக்கங்களையும் நற்பண்புகளையும் கற்றுக் கொடுக்கும் கேந்திர நிலையங்களாக பாடசாலைகளே திகழ்கின்றன. எமக்கு கற்பித்த ஆசிரியர்கள் எமக்கு சிறந்த முன்மாதிரிகளாக திகழ்ந்தார்கள். அதனாலேயே இன்றும் அவர்களை பற்றி நாம் பெருமையுடன் நினைவு கூறுகின்றோம். இன்றைய காலத்தில் உயர் பதவிகளை வகிப்பவர்களுக்கு சிறந்த ஆளுமை இன்றியமையாதது. நேரிய சிந்தனை, சக மனிதர்கள் மீதான இரக்கம், பிறருக்கு உதவும் மனப்பாங்கு, மற்றவர்களை மதிக்கும் பண்பு என்பன உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு மிக அவசியமானவை. இன்று எமது சமூகத்தில் நல்ல விடயங்களை முன்னெடுப்பவர்களும் நன்மை செய்பவர்களுமே அதிகமாக விமர்சனங்களுக்கு உள்ளாகின்றார்கள். அத்தகைய விமர்சனங்களை முன்வைப்பவர்களுக்கு அதற்கான தகுதி இருக்கிறதா என்ற கேள்வியும் எழுகின்றது. இதுவே எமது சமூகத்தின் பழக்கமாகவும் மாறி வருகின்றது. ஆனால் பிள்ளைகளாகிய நீங்களாவது இத்தகைய விமர்சனங்களை கண்டு சோர்வடையாமல் அதிலிருந்து மாறுபட்டவர்களாகவும் சமூக மாற்றத்தின் வித்துக்களாகவும் வளர வேண்டும் என்பது எனது எதிர்பார்ப்பாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சில மக்கள் வருவார்கள், செயல்கிட்ட போக மாட்டார்கள், மற்ற அதை கீழே உள்ள அதிகாரிகிட்ட போவார்கள். என்னென்று தான் கூடுதலாக வருவார்கள், என்னென்ன சந்திக்காமல் காரணம் வருவார்கள். என்னென்னா நான் அப்படி எனது தந்தையிடமிருந்து நான் பெற்றது அதுதான். அவர் அடிக்கடி சொல்லிக்கிறது, நீ மக்களுக்கு சேவை செய்கிறதா நீ கடவுளுக்கு செய்கிறோமா என்று அடிக்கடி சொல்லுவார். அப்படி தான் சொன்னோம். அந்த வகையில் நாங்கள் ஒரு மனித நேயம் மிக்கவர்களாக மற்றவர்களுக்கு உதவி செய்வர்களாக இருக்க வேண்டும். வனவளம் மற்றும் வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் ஆளுகைக்கு உட்பட்ட காணிகளை விடுவிப்பது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அமைச்சுடன் கலந்துரையாட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்ட காணி பயன்பாட்டுக் குழு கூட்டம் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபனின் தலைமையில் நேற்றைய தினம் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற கூட்டத்திலேயே இவ்வாறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் அரசாங்க அதிபரால் ஒவ்வொரு பிரதேச செயலக ரீதியான காணி பயன்பாட்டு விடயங்கள் ஆராயப்பட்டு பின்வரும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டதுடன் பின்வரும் தீர்மானங்களும் எடுக்கப்பட்டன. மாவட்ட காணி பயன்பாட்டு குழுவினால் வழங்கப்பட்ட அரச காணிகள் வழங்கப்பட்ட திகதியிலிருந்து 6 மாத காலம் தொடக்கம் 1 வருடம் வரையில் பயன்படுத்தப்படாத நிலையில் இருந்தால் அக்காணிகளுக்கு அனுமதியை ரத்து செய்யுமாறும் அரசாங்க அதிபரினால் தெரிவிக்கப்பட்டது. காணிகள் தொடர்பாக பிரதேச மட்ட காணி பயன்பாட்டு குழுவில் விண்ணப்பங்களை சமர்ப்பித்து பிரதேச மட்ட காணி பயன்பாட்டு குழுவில் அனுமதியை பெற்ற பின்னர் பிரதேச மட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் அனுமதியை பெற்று பின்னர் மாவட்ட காணி பயன்பாட்டுக்கு குழுவில் சமர்ப்பிக்க வேண்டும். வனவள திணைக்களம் மற்றும் வன ஜீவராசிகள் திணைக்களம் ஆளுகைக்கு உட்பட்டதும் வெவ்வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் காணிகளை விடுவிப்பது தொடர்பாக தீர்மானம் எடுப்பதற்கு சம்பந்தப்பட்ட அமைச்சுக்களுடன் கலந்துரையாடி முடிவெடுப்பதாகவும் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது.
பிரதேச செயலாளர் பிரிவுகளில் அரச காணிகளில் குடியிருக்கும் மக்களுக்கு காணிகளை வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டது. அரச காணிகளை பொதுமக்களுக்கு அல்லது பொது தேவைகளுக்காக அவசிய தேவைகளுக்கான காணிகளை மட்டும் வழங்குமாறும் அரசாங்க அதிபர் கூறியதுடன் அவசியமற்ற விடயங்களுக்கு வழங்குவதை தவிர்க்குமாறும் உரிய முறையில் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் தீர்மானங்களை மேற்கொள்ளுமாறும் தெரிவித்திருந்தார். இந்த கலந்துரையாடலில் மேலதிக அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர்கள், மாவட்ட காணி பயன்பாட்டு திட்டமிடல் உதவி பணிப்பாளர், கடத்தொழில் திணைக்கள அதிகாரிகள், கமநல சேவை அபிவிருத்தி திணைக்கள அதிகாரிகள், நீர்ப்பாசன பொறியியலாளர்கள், தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை பொறியியலாளர்கள், மாகாண காணி ஆணையாளர் திணைக்கள அதிகாரிகள், நகர அபிவிருத்தி அதிகார சபை உத்தியோகர்கள், மத்திய சுற்றாடல் அபிவிருத்தி திணைக்கள அதிகாரிகள், விவசாய திணைக்கள அதிகாரிகள், நில அளவுகள் திணைக்கள அதிகாரிகள், கால்நடை அபிவிருத்தி சுகாதார திணைக்கள அதிகாரிகள், பிரதேச செயலகங்களில் கடமையாற்றும் காணி பயன்பாட்டு உத்தியோகர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் கோட்டையை சுற்றி வர உள்ள பகுதியில் தொல்பொருள் சின்னங்கள் புதைந்திருக்கலாம் என்ற வகையில் தொல்பொருள் திணைக்களம் எல்லைக்கல்லிடும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் முற்றவழி மைதானத்துக்குள் நுழைய முடியாதவாறு எல்லைக்கல் நாட்டப்படுவதாக யாழ்ப்பாண மாநகர சபை உறுப்பினர் ரத்னம் சதீஷ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் எல்லைக்கல்லின் அளவிற்கு குறித்த எல்லையை இடுமாறு நாங்கள் கோரினோம். அதற்கு அவர்கள் அது தங்களுக்குரிய பிரதேசம் என்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை, மாநகர சபை உள்ளிட்ட அனைத்து தரப்பினரிடமும் அனுமதி எடுத்த பின்னரே இவ்வாறு எல்லைக்கல் நாட்டுவதாக கூறினர். வீரசிங்க மண்டபத்துக்கு முன்னால் உள்ள தமிழராட்சி படுகொலை நினைவேந்தல் தூபியில் நாங்கள் நினைவேந்தல் செய்வது வழமை. அந்த வளாகத்துக்கு உள்ளே சென்று நாங்கள் நினைவேந்தல் செய்ய வேண்டும். ஆகையினால் அந்த பகுதியை விட்டு எல்லை இடுமாறு கோரினோம். அதன்படி சிறிய ஒரு வாயில் விட்டு எல்லைக்கல் நாட்டப்படுகிறது. வாயிலுக்கு கதவு போடுமாறு அவர்கள் கூறினர். இது தொல்பொருள் திணைக்களத்தின் பகுதி. ஆகையால் யாரும் இதனை தடுக்க முடியாது என்று கூறுகின்றனர். யாழ் மாநகர சபை இது குறித்து விரைந்து நடவடிக்கை எடுக்கிறதா என பார்ப்போம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழரசு கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி முக்கியஸ்தர்களுக்கும் இந்திய உயர்ஸ்தானிகருக்கும் இடையிலான சந்திப்பு இம்மாத இறுதியில் இடம்பெறவுள்ளது. தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம், ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் தானா சித்தார்த்தன், தமிழ் மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் செல்வம் அடக்கலநாதன், ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் சிவானந்தன் நவநீத ராஜா, சமத்துவ கட்சியின் தலைவர் முருகேசு சந்திரகுமார் ஆகியோர் மேற்படி சந்திப்பில் பங்கேற்க உள்ளனர். இதன்போது 6 கட்சிகளின் தலைவர்கள் கூட்டாக தயாரித்த மகஜர் ஒன்றும் இந்திய உயர்ஸ்தானிகரிடம் கையளிக்கப்பட உள்ளது. இந்த சந்திப்பில் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துமாறும் அரசாங்கத்துக்கு அழுத்தம் வழங்குவதோடு நிலையான சமஷ்டி தீர்வினை அடைவதற்கு இந்தியாவின் ஒத்துழைப்பு அவசியம் பற்றியும் கலந்துரையாடப்பட உள்ளது. அதே சமயம் பலாலி விமான நிலையத்தை விஸ்தரிப்பதுடன் காங்கேசன்துறை துறைமுகத்தை வணிக ரீதியான துறைமுகமாக செயல்படுத்துவது தொடர்பில் இந்தியாவின் அழுத்தத்தை இலங்கை அரசாங்கத்திற்கு வழங்குவது தொடர்பிலும் பேசப்பட உள்ளது. தூதுவருடன் பேசப்படுகின்ற விடயங்கள் மகஜர் வடிவில் தயாரிக்கப்பட்டு 6 கட்சிகளின் தலைவர்கள் கையொப்பமிட்டதுடன் இந்திய உயர்ஸ்தானிகரூடாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு கையளிக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றது. இம்மாத இறுதிக்குள் தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரெல்வின் சில்வா இந்தியாவுக்கு செல்வதற்கான ஏற்பாடுகள் இன்னொரு புறம் இடம்பெற்று வரும் நிலையில் தமிழ் கட்சிகளின் சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அனர்த்த நிவாரணத்துக்கான தனியான பயனாளிகள் பட்டியலை NBP உறுப்பினர்கள் வழங்கியதாக மானிப்பாய் பிரதேச சபை அமர்வில் உறுப்பினர்கள் சிலர் கூறியதால் சபையில் குழப்பம் உருவானது. மானிப்பாய் பிரதேச சபையின் 2026ஆம் ஆண்டுக்கான பாதீட்டு அமர்வு நேற்று நடைபெற்றிருந்தது. இதன்போது அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணத்துக்கான பதிவுகளை அரச உத்தியோகத்தர்கள் சரியாக செய்யவில்லை என பிரதேச சபை உறுப்பினர்களான உசாந்தன் ரமணன் ஆகியோர் சபையில் குற்றச்சாட்டினை முன்வைத்தனர். இதன்போது குறுக்கிட்ட NBP உறுப்பினர் வினோத் தனு, அரசாங்க அதிகாரிகள் தவறுகள் ஊழல்கள் செய்வது தமக்கு தெரிகிறது எனவும் மக்களுக்கு சேர வேண்டிய நிதி உரியவாறு சேருவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது என்றும் கூறியுள்ளார். இதன்போது குறுக்கிட்ட பிரதேச சபை உறுப்பினர் ரமணன், உங்களுடைய NBP கட்சியினர் தான் அனர்த்த நிவாரணம் பெறுவதற்கு கிராம சேவகரிடம் தனியான பயனாளிகள் பட்டியலை கொடுத்துள்ளனர். அதற்கான ஆதாரம் எங்களிடம் உள்ளது என கூறியுள்ளார். இதன்போது குறுக்கிட்ட உறுப்பினர் உசாந்தன், கட்டுடையில் ஒரு இடைத்தங்கள் முகாம் இருந்தது. முதல் நாள் சென்று மக்களுக்கு நுழம்பு வலை மற்றும் ஏனைய பொருட்கள் கொடுத்து விட்டு வருகிறேன். அடுத்த நாள் NBP அமைப்பாளர் போய் கேட்கின்றாராம்,
எல்லாம் கிடைத்ததா என்று. ஏன் இப்படி ஏமாற்றுகிறீர்கள்? மக்களுக்கான காசை கொடுப்பதற்கு வக்கில்லை, சரியான பதிவுகளை எட்டுவதற்கு வக்கில்லை, வீட்டில் வைத்து பதிவுகளை செய்துவிட்டு கொண்டு வந்து கொடுக்கின்றீர்கள் என குற்றம் சாட்டினார். இந்த சந்தர்ப்பத்தில் ஏனைய உறுப்பினர்கள் சிலரும் எழுந்து சத்தமாகவும் ஆவேசமாகவும் கருத்துக்களை முன்வைத்த வேளையில் சபையில் குழப்பம் ஏற்பட்டு அமைதியின்மை ஏற்பட்டது. கடுமையான முயற்சியின் பின்னர் தவிசாளர் சபையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். இருப்பினும் தான் ஒரு பெண் உறுப்பினராக இருந்தும் தான் பேசுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கவில்லை என தேசிய மக்கள் சக்தியின் பெண் உறுப்பினர் வினோத் தவிசாளர் மீது குற்றச்சாட்டு முன்வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் பழைய பூங்கா வளாகத்தில் கட்டுமான நடவடிக்கைகளை அனுமதிப்பதில்லை என யாழ் மாநகர சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதுடன் தேவையிருப்பின் யாழ்ப்பாணம் சிங்கள மகாவித்தியாலயம் அமைந்திருந்த காணியிலிருந்து இராணுவத்தை வெளியேற்றிவிட்டு அங்கு விளையாட்டரங்கை கட்டுங்கள் என உறுப்பினர்கள் கூறியுள்ளனர். யாழ் மாநகர சபை அமர்வு முதல்வர் மதிவதனி விவேகானந்தராஜா தலைமையில் நேற்று நடைபெற்ற போது மேற்படி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பழைய பூங்காவில் கட்டுமானம் அமைக்கப்படுவது தொடர்பில் யாழ்ப்பாணம் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் நாட்டின் சட்டத்திற்கு நீதிமன்றத்துக்கு மதிப்பளித்து தேசிய மக்கள் சக்தி சார்ந்த எமது உறுப்பினர்கள் சபையிலிருந்து வெளியேறியதாக அக்கட்சியின் மாநகர சபை உறுப்பினர் கபிலன் சுந்தரமூர்த்தி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார். யாழ்ப்பாணம் பழைய பூங்கா வளாகத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சினால் உள்ளக விளையாட்டு அரங்கு அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்ட நிலையில் குறித்த கட்டுமான நடவடிக்கைக்கு யாழ் மாவட்ட நீதிமன்றம் இடைக்கால தடை கட்டாணை பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண மத்தியிலே ஹாஸ்பிட்டல் ரோட் ஆஸ்பத்திரி வீதியிலே சிங்கள மகா வித்தியாலயம் என்று முன்பு அடையாளப்படுத்தப்பட்டிருந்த இப்போது அந்த மகா வித்தியாலயம் இல்லாமலே போயிருக்கின்ற ஒரு இடத்திலே பாரிய ராணுவ முகாம் ஒன்று இன்றும் நிறுவப்பட்டிருக்கின்றது. அந்த இடம் இந்த உள்ளக விளையாட்டரங்குக்கு பொருத்தமான ஒரு இடம். இந்த காரியத்தை அங்கே செய்வதற்கு இதை மாற்றும் பொழுது இரண்டு காரியம் ஒரே நேரத்திலே நன்மையாக நடக்கும் என்பதை நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். மக்களுக்குள்ளே நடுவிலே இருக்கின்ற ராணுவம் அகற்றப்படுவதோடு அந்த இடத்திலே பொருத்தமான ஒரு இடத்திலே இது நிறுவப்படுவதோடு டவுனுக்குள்ளே இருந்து எல்லா இடத்திலும் இருந்து வருகின்ற டவுன் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி 200 அல்லது 300 மீட்டருக்குள்ளே நடந்து வருகின்ற தூரத்திலே இது அமையும் என்பதனை கூறிக்கொள்கின்றேன். பரந்தன் ரசாயன தொழிற்சாலையை மீள ஆரம்பிப்பதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக ஒருங்கிணைப்பு குழுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பரந்தன் ரசாயன தொழிற்சாலையின் முகாமையாளர் சதானந்த நேஜராஜன் குறிப்பிட்டதாவது 2026 ஆண்டுக்கான பாதீட்டில் பரந்தன் ரசாயன தொழிற்சாலையை மீள கட்டி எழுப்புவதற்காக 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. திரைசேரிக்கு உரித்தான பரந்தன் ரசாயன தொழிற்சாலை 1956 முதல் 1985 ஆண்டு வரை குறித்த பகுதியில் இயங்கியதுடன் அதற்காக 30 ஏக்கர் காணியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் சாத்தியக்கூற்று ஆய்வுகளும் நிறைவு செய்யப்பட்டு தொடர் நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளதாகவும் கூறியதுடன் இத்தொழிற்சாலை மூலமான தொழில் வாய்ப்புகள் குறித்து எமது மாவட்ட இளைஞர் யுவதிகளுக்கு வழங்குவது தொடர்பாக தெளிவூட்டல்களை வழங்குமாறு மாவட்ட செயலாளர் எஸ் முரளிதரன் கேட்டுக்கொண்டார். ஏனெனில் அவர்கள் அதற்குரிய தொழிற்கல்வியை பெற்று தம்மை வடிவமைத்துக் கொள்ள உதவியாக அமையும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தையிட்டி திஸ்ஸை விகாரையின் விகாராதிபதி ஜெந்தோட்டை நந்தராம தேரருக்கு பௌத்த கட்டமைப்பின் உயரிய அதிகாரங்களை வழங்க நிகழ்வு அரசு மற்றும் எதிர்க்கட்சியின் இடைத்தலைமையில் எதிர்வரும் 21ஆம் திகதி இடம்பெறவுள்ளது. பௌத்த மரபுகளின் அடிப்படையில் இலங்கையின் மாபெரும் வம்சங்களில் ஒன்றாக அறியப்படும் அமரபுர ஸ்ரீ கல்யாண வம்சக்குழுவின் வட இலங்கை தலைமைச் சங்க நாயக்கராக தையிட்டி திஸ்ஸை விகாரையின் விகாராதிபதியை தெரிவாகியுள்ளார். அவரிடம் அதிகாரங்களை கையளிக்க நிகழ்வு கொழும்பில் எதிர்வரும் 21ஆம் திகதி இடம்பெறவுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, புத்தசாசன சமய மற்றும் கலாசார அமைச்சர் சுனில் செனவி ஆகியோர் இந்த நிகழ்வுக்கு இணைத்தலைமை வழங்கியுள்ளனர். தையிட்டி திஸ்ஸை விகாரை அமைக்கப்பட்டுள்ள காணிகளின் உரிமையாளர்கள் தமது காணிகளை தம்மிடம் மீள வழங்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றனர். இந்த விடயத்துக்கு விரைவில் தீர்வு வழங்கப்படும் என்று அரசாங்கம் கூறுகின்ற போதிலும் காணிகளின் உரிமையாளர்கள் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு வருகின்றனர். இவ்வாறான நிலையிலேயே திஸ்ஸை விகாரையின் விகாராதிபதிக்கு அதிகாரங்கள் வழங்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.
ஜாழிந்திய துணை தூதுவர் சாய்முரளி அவர்களுக்கும் சாவகச்சேரி நகராட்சி மன்றத்தின் தவிசாளர் வானா ஸ்ரீபிரகாஷ், உபதவிசாளர் ஞாவண்ணா கிஷோர், நகராட்சி மன்ற உறுப்பினர்கள், நகராட்சி மன்ற செயலாளர் சேனா நிசான் ஆகியோருக்கிடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பு நேற்று காலை யாழ்ப்பாண இந்திய துணை தூதரகத்தில் இடம்பெற்றது. இதன்போது நகராட்சி மன்றத்தின் செயற்பாடுகள் மற்றும் பல்வேறு தேவைகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. நகராட்சி மன்றக்கு இந்திய உதவியை பெற்றுக்கொள்வது தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. குறிப்பாக இந்திய துணை தூதரகத்தினால் இந்திய கலைஞர்களை கொண்டு ஜாலில் கலை கலாசார நிகழ்வுகளை நடத்துகின்ற வேளை நகராட்சி மன்ற பொன்விழா மண்டபத்தில் இந்திய கலைஞர்களை கொண்டு நிகழ்வுகளை நடத்துதல், நகராட்சி மன்ற மைதான புனரமைப்பு, சாவகச்சேரி நகராட்சி மன்றத்திற்கும் இந்தியாவில் உள்ள நகராட்சி ஒன்றுக்கும் இடையில் புரிந்துணர்வை ஏற்படுத்தி ஆலோசனைகள் மற்றும் வள பரிமாற்றங்களில் ஈடுபடுதல் மற்றும் உறுப்பினர்கள் ஊழியர்களுக்கு பயிற்சிகள், நேரடி களத்தரிப்புகளை ஏற்படுத்துதல் போன்ற கோரிக்கைகள் நகராட்சி மன்றத்தினர் முன்வைத்தனர். குறித்த விடயங்கள் தொடர்பில் கரசனையோடு கலந்துரையாடிய துணை தூதுவர் நகராட்சி மன்றத்தினரோடும் தமிழ் மக்களின் நலனிலும் அதிக அக்கறையுடன் தொடர்ந்து பணியாற்றுவோம் என தெரிவித்திருந்தார். இந்திய துணை தூதுவருடனான சந்திப்பு மிகவும் ஆக்கப்பூர்வமாகவும் சிநேகபூர்வமாகவும் இருந்தது என நகராட்சி மன்றத்தினரும் தெரிவித்திருந்தனர். இந்திய இழுவை படகுகளுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் எதிர்காலத்தில் 5000 பேரை திரட்டி போராட்டம் நடத்தி யாழ் இந்திய துணை தூதரகத்தை இல்லாது செய்வோம் என்றும் அமெரிக்க மற்றும் சீன தூதரகத்தை அமைப்போம் என்றும் மீனவர் ஒருவர் கருத்து தெரிவித்திருந்தார். அந்த ஒருவர் தெரிவித்த கருத்து இன்று ஒட்டுமொத்த மீனவர்களுக்கு மாத்திரம் அல்ல, குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் ராஜதந்திர நகர்வுகளில் பாரிய பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைந்துள்ளது என வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார். அவரது இல்லத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். இந்த கருத்துக்கு பின்னால் ஆளுந்தரப்பு இருக்கின்றது என்ற விடயம் தெற்ற தெளிவாக தெரிகின்றது. போராட்டத்தை நடத்திய மீனவர்கள் ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தியிருந்தனர். அதில் ஒரு விடயத்தை வெளிப்படையாக தெரிவித்திருந்தனர். தற்போது இருக்கின்ற கடத்தொழில் அமைச்சர் தான் இந்திய துணை தூதரகத்தை முற்றுகையிடுங்கள் என வற்புறுத்துவதாக மீனவர்கள் தெரிவித்தனர். இந்த விடயத்தை ஜனாதிபதி கவனத்தில் எடுக்க வேண்டும். ஏற்கனவே பாதிக்கப்பட்டு இருக்கின்ற எமது இனத்தை மீண்டும் ராஜதந்திர ரீதியில் நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கக்கூடாது. ஆளுந்தரப்பின் அமைச்சர் ஒருவர் இவ்வாறு மக்களை வழிநடத்துவது என்பது ஒரு பாரிய தவறாகும். அது மட்டுமல்ல, இது ஒட்டுமொத்த நாட்டுக்குமே பிரச்சனை. இந்திய மீனவர்களின் அத்துமீறல்களால் வடக்கு மாகாண மீனவர்கள் தொழில்முதல்களை இழப்பதுடன் பாரிய பொருளாதார நெருக்கடிக்குள்ளும் தள்ளப்படுகின்றனர். யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் மீண்டும் மீண்டும் இவ்வாறு அவலத்துக்கு உள்ளாகின்றனர். இந்த இழுவமடி மீன்பிடி முறை இந்தியாவிலேயே தடை செய்யப்பட்ட ஒன்றாகவே காணப்படுகின்றது. இலங்கை மற்றும் இந்தியாவின் வெளிவிவகார அமைச்சுக்கள் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி இதனை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமே தவிர பாதிக்கப்பட்ட இனத்தை தூண்டி மீண்டும் அவர்களை பிரச்சினைக்குள்ளே தள்ளிவிடுவது ஆபத்தான விடயம் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.